Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட், டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம ப்ரிடிக்ஷன் வருகிற பௌர்ணமி தினத்தன்று உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன பிரபஞ்சம் கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். இது மைக்கேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸில் எடுக்கிறேன் மற்றும் கருப்பசாமி இவங்க ரெண்டு பேரும் இன்ட்யூஷனில் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நான் மைக்கேல் ஏஞ்சல் அண்ட் கருப்பசாமி ரெண்டு பேருக்கான அந்த விஷயங்கள் அவங்க உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க, என்ன ஒரு சிலருக்கு நீங்கள் அதாவது உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது சித்தர்கள் வழிபாடு பண்ணுறதுனால அவங்கள நீங்கள் மனதில் நிறுத்திக்கிட்டு பாருங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1க்கு பீகாக் ஃபெதர், பைல் நம்பர் 2க்கு ஒயிட் ஃபெதர். ஓகேவா? உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது ரெசனேட் ஆகுது சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஓகே, 2 நிமிஷம் கண்களை மூடி டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைன் கேட் போர்ட்டல் உங்களுக்கு நிறைய பிளஸ்ஸிங்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் பலித்தமாக்கும். வருகிற பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் இந்த பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் சரியாகும். ஏன்னா கட்டுக்கள் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பிளாக் மேஜிக்கு அந்த மாதிரி கட்டுக்கள்லாம் உடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதனால தான் நான் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் மூன் டேஸ், அப்புறம் 3ஆம் பிறை, இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டேஸில் நான் உங்களுக்கு அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுறதுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பேன். அந்த டயத்தில் நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுக்கு நல்ல பிளஸ்ஸிங்கை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். அன்றைக்கி உங்களுக்கு ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணால் அற்புதமாக வேலை செய்யும். ஓகேவா? யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக சரி, உங்களோட வாழ்க்கையில் காரிய தடைகள் இருக்குது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணணும், அன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு ஹீலிங் செக்ஷன் எடுக்கணும், கிளாஸ் கற்றுக்கணும், உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? சரி, ஹீலிங் ட்ரீட்மெண்ட், பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணணும், கர்மா கிளன்சிங் பண்ணுறதுக்கு அற்புதமான நாள். உங்களோட அந்த பேட் கர்மா, உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இதெல்லாம் கிளன்சிங், அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான நாள். அன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது இல்லை இந்த மாதிரி ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டு, பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுறதுக்குலாம் அற்புதமான நாள். ஓகேவா? ஸோ யாருக்காவது ஐடியா இருந்தால் முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு, அது வாட்ஸ்அப் நம்பர், அதில் புக் பண்ணிக்கோங்க. இப்போது நிறைய டைம் இந்த மாதிரியான போர்ட்டல் ஓப்பன் ஆகும் பொழுது மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் எத்தனை பேருக்கு அது பலிதமாகுது? மேனிஃபெஸ்ட் பண்ணின்னு தான் இருக்கிறீங்க, ஆனால் பண்ணுறது நீங்கள் என்ன மாதிரி அந்த விதையை விதைச்சிருக்கீங்க, அந்த விதை குட்டா பேட், என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அதை விதைச்சி வச்சுருக்கீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ணணும். சரியா? எல்லாம் பொதுவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னா மேனிஃபெஸ்ட் ஆகிடாது. உங்கள்கிட்ட அந்த பிளஸ்ஸிங்கை ஈர்க்கக்கூடிய அந்த கேட்வே, உங்களுக்குள்ளே இருக்க அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் போனால் தான் நீங்கள் நல்ல விஷயத்தை ஈர்க்க முடியும். அதை யாரும் இங்கே கிளியராக அவ்வளோ சொல்லித்தரல. அதனால் புத்திசாலி பிள்ளைங்க, நம்ம டிவைன் பாத் சேனல் பார்க்குற பிள்ளைங்க கற்பூரம் மாதிரி இருப்பீங்க. அதனால் டப்புன்னு பிடிச்சிக்கோங்க. அன்றைக்கி நம்மளோட ஃபுல் மூன் டே அன்றைக்கி ப்ரேயர் இருக்குது. அது ஃபுட் டொனேஷனுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்காக அதை கண்டக்ட் பண்ணி ஃபுட் டொனேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபுல் மூன் டே ப்ரேயர்லேயும் கலந்துக்கலாம். எல்லாருக்குமே ஒரு நல்ல அற்புதமான பலனை கொடுக்க போகுது. அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பைல் நம்பர் 1, இந்த பீகாக் ஃபெதர் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த போர்ட்டல் உங்களுக்கு என்ன மாதிரி பிளஸ்ஸிங்கை கொடுக்க போகிறாங்க, ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி வச்சுருக்காங்க, உங்களுக்கான என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ண மக்களுக்கு பிரபஞ்சம் பேராற்றல் உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸும் கொடுக்குறாங்கன்னு பார்த்துருவோம். வா சொல்லுங்களே, இந்த பைல் ரீடிங் சூஸ் பண்ணவங்க நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் மோஸ்ட் ஆஃப் எதை பற்றினா உங்களுக்கு ஒரு நல்ல லவ் பாண்டிங் கிடைக்கணும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையறதுக்கு இந்த போர்ட்டல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த பிளாக்கேஜஸை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் இப்போ இதை பற்றி ஏன் உங்களுக்கு இந்த போர்ட்டல் என்ன மாதிரி உங்களுக்கு வேலை பார்க்கும்னு நான் சொல்லிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை ரிலீஸ் பண்ணணும் பாருங்கள். ஓகேவா? உங்ககிட்ட இருக்க அந்த தேவையற்ற அந்த நெகட்டிவிட்டிஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்களா? ரிலீஸ் சிச்சுவேஷன் ஆர் பீப்புள் தட் ஹோல்ட் யுவர் பேக். எஸ்,
உங்கள் பின்னாடி ஏதோ ஒரு சிச்சுவேஷனையோ ஒரு மனிதரையோ அதாவது அவங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க, இல்லை அந்த சிச்சுவேஷனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த விஷயங்களை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சில மக்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. ஸோ நீங்கள் அதுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ரேஞ்சல் தெரியுதா? கஷ்டமான அந்த காலத்திற்கு ஒரு எண்டிங் பாயிண்ட் வந்துடுச்சு. ஸோ நியூ பிகினிங்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் சில ஃபீமேல் எனர்ஜி அபவ் 35-40 அந்த மாதிரி இருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் விடோ இல்லைனா வந்து சிங்கிளாக இருப்பீங்க. மேரேஜ் ஆகி பிரேக்கில் சிங்கிளாக இருக்கலாம். ஓகேவா? சில பேர் வந்து ரீயூனியனுக்காக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ்க்காக கேட்குறது ஸ்ட்ராங்காக. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல உங்களை பார்த்துக்கக்கூடிய, அதாவது எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ஒரு சோல்மேட் கனெக்ஷன். இதுக்கு முன்னாடி அவங்கள நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அந்த பழைய பாஸ்ட் லைஃப்பில் உணர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அமையும். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது இதுக்கு முன்னாடி அவங்களோட நீங்கள் பழகிருப்பீங்க, பட் அவங்கக்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு இணக்கமான ஒரு லவ் ப்ரப்போசல் உங்களுக்கு வரலாம். அது உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைனா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ரொம்ப நாள் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? திடீர்னு வந்து உங்களை வந்து லைக் பண்ணுறேன், உங்ககிட்ட ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போது ரொம்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட காலகட்டம் இப்போது உங்களோட வேலையை ஒரு ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து நம்ம வெளில வரணும். அதில் ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க. ஸ்ட்ரிக்டாக, அதாவது இனிமேல் நான் வந்து எந்த எமோஷ்னல் லாக்லேயும் மாட்ட மாட்டேன். இனிமேல் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறேன். என்னோடய வேலையில் நான் கவனமாக இருப்பேன், என்னோடய ஹெல்த்தில் கவனமாக இருக்கிறேன், எனக்கு இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸை நான் கிளியர் பண்ணுறேன், எனக்கான விஷயத்தை நான் வந்து அட்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த ஃபுல் மூன் டே அன்றைக்கி பண்ண போகிறீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன், காட் பிளஸ் யூ. ஓகே, நீங்கள் உங்களுக்கான கைடன்ஸாக நீங்கள் ஒரு தீர்மானம் இந்த மாதிரி எடுப்பீங்க, ரொம்ப இதாக இருக்கீங்க. உங்ககிட்ட சில தேவையற்ற எண்ணங்கள், இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் இருந்தால் அதை ரிலீஸ் இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். அந்த கைடன்ஸை ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா உங்களுக்கான லேகிங் இதுதான். இந்த லேகிங்லேருந்து வெளில வாங்க. உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இந்த போர்ட்டல் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ், உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ஸ் கொடுக்க போகுது. ஓகேவா? இதுதான் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. எஸ் லவ் ப்ரப்போசல் தான் சில்ட்ரன்ஸ். நம்ம சேனல் பார்க்குறவங்க இதுதான் பார்க்குறீங்க. வெரி குட். கண்டிப்பாக உங்களோட அந்த சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது கைஸ். சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது. சில பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க சீக்கிரம் ரீயூனியன் ஆகணும், உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த ரீயூனியன் பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு, அது லவ் ப்ரப்போசலாக இருக்கலாம், இல்லைனா ரீயூனியன். ஸோ தட் ரெண்டுத்துக்குமே வந்து உங்கள் கையில் தான் பவர். உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கோங்க. பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது. எப்படி எடுக்கணுன்ற வித்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. அதை தான் இங்கே ஏஞ்சல் சொல்கிறாரு இந்த கார்டில். ரிலீஸ் யுவர் சிச்சுவேஷன் அண்ட் ஒரு பீப்புள், ஹோல்ட் யுவர் பேக். அவங்கள வந்து பின்னாடியே சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க, அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்கான நியூ வே, ஒரு புதிய வாய்ப்புகள், புதிய கதவுகள் திறக்கப்படுகிறது. ஓகே, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஓகே, இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டல் உங்களுக்கு என்னெல்லாம் வேலை செய்யுங்கிறத நான் பிகினிங்லேயே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா? உங்களோட அந்த கட்டுக்கள், அந்த இதெல்லாம் வந்து எப்படி உடைக்கப்படணும், உங்களோட ஆரா சக்ராவை எப்படி பவராக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும், எல்லாமே சொல்லிட்டேன். மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் எனர்ஜி, 75% ஃபீமேல் எனர்ஜி. நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம், விடோவாக இருப்பீங்க, இல்லைனா வந்து ஹஸ்பண்ட், அதாவது ஃபஸ்ட்டு லைஃப் வந்து பிரேக் ஆகிட்டு செகண்ட் லைஃப்காக நீங்கள் ப்ரே பண்ணுற மாதிரி தெரியுது கைஸ். அதே மாதிரி ஒரு சிலர் லவ் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கான ப்ரப்போசல் எதிர்பார்க்குறீங்க, ரீயூனியன் கேட்குறீங்க. சில பேர் வந்து மேரேஜ் லைஃப்பில் பிரேக்கில் இருந்தாலும் உங்களுக்கும் அந்த ரீயூனியன் நீங்களும் எதிர்பார்க்குறீங்க. ஓகே, கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக வருவாங்க.
ஆனால் நடுவில் நீங்கள் எதிர்பார்க்குறது இதுதான் எல்லாம். அதுக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வச்சிட்டிங்க, அவர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களோட எய்மு. கண்டிப்பாக இது நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட எமோஷ்னல் லாக்லாம் அதிகமாக இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணணும். உங்களை பவர் பண்ணிக்கோங்க, சரியா? உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து ஒரு சில மக்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஏற்படக்கூடிய டைம். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு டிவைன் லைட் ஆக போகிறீங்க. உங்கள்கிட்ட இருக்க குவாலிட்டிஸை மறந்துட்டு இப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப அதிகமாக உங்களை எமோஷ்னல் லாக் பண்ணிக்கிட்டு ஒரு சிலர் இருக்கீங்க. அதை வேண்டான்றாங்க. உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இப்போது இந்த ஃபுல் மூன் டேயில் ஏதாவது ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணுறது. ஸோ உங்களோட அந்த நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளில வரணும், சரியா? ஸோ உங்களை வந்து ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மல்டிபிள் டாஸ்கிங் பண்ணுறது, பல விஷயத்தில் மனசை போட்டு குழப்பிக்கிறது, அதெல்லாம் கூடாது. ஓகே? உங்களோட இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஒளி கொடுக்குற அந்த ஒரு அற்புத சோலாக நீங்கள் மாற போகிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் அந்த மாதிரி ஒரு சோல் தான். பட் ஆனால் உங்களை நீங்கள் யாருன்னே தெரிஞ்சுக்காமல் இவ்வளோ நாள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் இனியும் அந்த தவறை பண்ணாதீங்க, ஓகேவா? உங்களுக்கான அற்புதமான வாழ்க்கை திறக்கப் போகிறது. அற்புதமான நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க சில ஃபீமேல் எனர்ஜி, சில மெயில் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டரில், ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் சிச்சுவேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள்லாம் வந்து முருகர் டிவோட்டீஸ் அண்ட் மைக்கேல் ஏஞ்சல்லாம் ப்ரே பண்ணுவீங்க. நம்ம கருப்பசாமி, ஐயனார், அந்த மாதிரி காட்லாம் ப்ரொடெக்ஷன் கார்டு உங்களுக்கு துணையாக இருக்காங்க. ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க, ஓகேவா? உங்களுக்கு இந்த எமோஷ்னல் லாக்லாம் இருந்தால் அதை ரிலீஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்க போகிற புதிய விஷயங்கள், இந்த முயற்சிகளில் நிறையா வந்து கிளாரிட்டி வாங்கிக்கிட்டு பண்ணணும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு புதிய நபருக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, இல்லை புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல உங்களோட ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு, ஃபைனான்ஸ் க்ரோத்துக்கு அது ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா அதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா, அது எல்லாமே அதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள், சரியா? இது ஒரு கைடன்ஸாக தான் கொடுக்குறாங்க. சில பேர் குடும்ப ஒற்றுமைக்காக நிறைய முயற்சி பண்ணுறீங்க. அதுக்கும் வந்து அதுவும் உங்களுக்கு நடக்கும். ஆனால் இமீடியட்டாக கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடீஸ். உங்ககிட்ட சில வந்து விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த குடும்ப ஒற்றுமையை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அந்த பிளாக்கேஜஸ் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போதே சொல்லியாச்சு. இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி காரிய தடை இருக்குது, ஃபேமிலியில் ஒற்றுமை இல்லை, ஏதாவது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கான அந்த இதுவை செஞ்சுட்டு பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்கள் கையில் சீக்கிரம் வந்து சேரும். நம்மக்கிட்ட பிளாக்கேஜஸை வச்சுக்கிட்டு என்ன உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது தடையாக தான் நிற்கும், புரியுதா? அந்த காரிய தடையை எப்படி உடைக்கிறதுன்ட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கணும். சரியான முடிவெடுங்க, சரியான ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்து கான்ஃபிடெண்ட்டாக அந்த வழியில் போங்க. சில பேர் வேலைக்காக, ஒரு ரிலேஷன்ஷிப்காக முயற்சி பண்ணி போயிட்டுருக்கீங்க. அந்த இதை வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. நீங்கள்லாம் வந்து வெல் செட்டில்டான ஒரு ப்ரொஃபஷ்னல் கேரியர் அந்த மாதிரி ஜாபில் இருக்கக்கூடிய நபர் இருக்கீங்க. நான் ஷார்ட் ரீடிங் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் முடிக்கிற நேரத்தில் திரும்ப ஏன்னா இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, இது ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் அடுத்தடுத்து வர ரீடிங்கை நான் கொடுத்துட்றேன், சரியா? உங்களுக்கு ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் கேட்டுட்ருக்கீங்க சில பேர். அந்த ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸும் கிடைக்க போகுது கைஸ். அதுக்கான சில எஃபெக்ட் போடுறீங்க நீங்கள். சில ஃபீமேல் எனர்ஜி, நியூ ஜாப், வேறு ஏதாவது ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பணவரவு, அபேண்டன்ஸ் ஏற்படக்கூடிய அற்புதமான அந்த தருணமாக இந்த போர்ட்டல் உங்களுக்கு அமைய போகுது இந்த ஃபுல் மூன் டே. வேறு என்ன சொல்ல? கண்டிப்பாக நீங்கள்லாம் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷில் இருப்பீங்க. ஒரு சில ஃபீமேல் மெயில் எனர்ஜிக்கு வந்து நீங்கள் போடக்கூடிய எஃபெக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு லாங் டைம் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், ஓகேவா?
சில பேர் வந்து உங்களுக்கு ஒரு உங்கள் ஃபேமிலியிலேருந்து இல்லை நீங்கள் ஒரு நபருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணுறீங்க. எனக்கு வந்து இது எப்போ நடக்கும், எப்போ கைகூடும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா, இந்த போர்ட்டல் மூலமா இந்த கேட்வே ஓப்பன் ஆகும்பொழுது அவங்கள நீங்கள் சீக்கிரமே வந்து அவங்க ஒரு இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு அந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக கூட அவங்க வருவாங்க. ஃபைனான்ஷியலி அவங்க வந்து ரொம்ப ஸ்டெபிளாக இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி சில மெயில் எனர்ஜி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தால், அது வந்து அவங்க என்ன தவறு பண்ணியிருந்தாங்களோ மன்னிச்சிடுங்க, ஏற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற இது பார்த்திங்கன்னா, நீங்கள் வெல் செட்டில்டாக இருக்கீங்க, நல்ல ஒரு ஜாபில் இருப்பீங்க, ஃபைனான்ஸ் வைஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. 2வது ஆத்மார்த்தமாக எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பர்சன் நீங்கள். ஓகேவா? அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, தனிநபர். இப்போ உங்களை நம்பி ஒருத்தர் வராங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி நல்லா டேக் கேர் தான் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்க அதை புரிஞ்சிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம்லாம் இருக்குது உங்களுக்கு. அது மாதிரி உங்கள் சில்ட்ரன்ஸ்கிட்டையும் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. அதை தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. ஒரு நபரை பற்றியோ சுச்சுவேஷனை பற்றியோ உங்களுக்கு இருந்தால் அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். உங்கள் முதுகு பின்னாடி சுமந்துட்டு தெரியாதீங்க. ஓகேவா? ரிலீஸ் த எக்ஸ் பர்சன் ஆர் எக்ஸ் சிச்சுவேஷன்ஸ் சம்திங் அந்த மாதிரி. அந்த பிளாக்கான அந்த தருணங்களை விட்டுடுங்க. குடும்ப ஒற்றுமை வேணும்னா ரீயூனியன் கேட்டிங்கனாலும் அதுவும் 1 இயரில் உங்களுக்கு நடக்கும். இல்லை நியூ பிகினிங்ஸ், இல்லை நான் அதை விட்டுட்டு வெளியில் போகிறேன், எனக்கு ஒரு சரியான ஸ்டெபிளான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் அது கண்டிப்பாக நடக்கும். இதுக்காக புதிய முயற்சிகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. புதுசாக ஏதோ கற்றுக்கணும், இதை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன ஸ்டெப் பண்ணால் எனக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு எண்ணம் இந்த ரீடிங் பார்க்கும்போது கூட வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கார்டு அடுத்தடுத்து அப்படியே எனக்கு டியூஷனில் வருது. இந்த கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டே ஒரு கரேஜாக நீங்கள் வந்து நம்பிக்கையோட துணிச்சலோட அந்த விஷயங்களை கற்றுக்குறீங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிற இந்த சுச்சுவேஷனில் இருக்கிற சில மெயில் எனர்ஜி நீங்கள் அடிக்கடி இந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை, பிளாக் வித் ப்ளூ, அந்த மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் அடிக்கடி பார்ப்பீங்க. ஏஞ்சல் 555 ஏஞ்சல், உங்களோட மைக்கேல் ஏஞ்சல் உங்களை வந்து உங்களுக்கு சைன் கொடுத்துட்ருக்குறார். ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுங்க கைஸ். இதை வந்து இந்த முயற்சியை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. நிறைய அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் கிளாஸஸ், அது மாதிரி உங்களை டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிக்கணும், அந்த காரியத்தடையை சரி பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். டோன்ட் கோ பேக். ஓகே, மூவ் ஃபார்வர்டு. அதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். இந்த போர்ட்டலில் உங்களுக்கு எவ்வளோ அழகான பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். உறுதியாக இருக்கணும். நடந்த விஷயத்த விட்டுருங்க, உறுதியாக இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ஸ்டெபிளாக இருங்க. மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் லக்னத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் பார்க்குறீங்க, இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கணும். நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க செல்லங்களே. நீங்கள் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்து ரிலேஷன்ஷிப்பு, ஃபைனான்ஸு எல்லாத்துலேயும் ஸ்ட்ரக்கு. ஓகே, இந்த ஸ்ட்ரக்கை எப்படி சரி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கான அந்த கேட்வேவும் நான் அன்றைக்கி அந்த பவர்ஃபுல்லான டேயில் வந்து ஓப்பன் ஆகுது. அன்றைக்கி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின டீட்டெயில் வேணும்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க பிஃபோராக புக் பண்ணி. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன டாபிக் எடுக்கணும், உங்களுக்கு இந்த பிளாக்கேஜஸ் எங்கே இருக்குது, எப்படி அதை வந்து அந்த ஃபுல் மூன் டேயில் அன்றைக்கி நான் வந்து சொல்லித்தருவேன். அந்த மாதிரி நீங்கள் அந்த டாபிக் எடுத்து அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க. இல்லைனா ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைய போகிறாங்க. அவங்க ரொம்ப நல்ல வெல் செட்டில்டாக இருப்பாங்க. சில மெயில் எனர்ஜி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப அன்பு பாசம் நிறைஞ்சவங்க. ரொம்ப வந்து எப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துல செல்வம் நிறைந்திருக்கும். மகாலட்சுமி அம்சமாக இருப்பாங்க அவங்க. ஓகேவா? சில பேருக்கு வந்து நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இந்த நானும் ஏற்கனவே நம்மளோட பதிவில் சொல்லியிருக்கேன். ட்ரீட்மெண்ட்டே இருக்குது நம்ம கையில். இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் தள்ளி போகுது, இதில் வந்து நிறைய ஸ்ட்ரக் இருக்குது அப்படின்னாலும் குழந்தை பாக்கியம் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஹீலிங் பவர்லேயே நான் உங்களை சரி பண்ணிடுவேன். இவ்வளோ அற்புதமான ஒரு டிவைன் பவர் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் ஏன் கைஸ் கவலைப்படுறீங்க?
சில பேருக்கு வந்து கல்யாணம் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைய போகிறாங்க, ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு. அது மாதிரி குழந்தை பாக்கியம் கேட்டுட்ருக்கவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அதில் ஏதாவது ஸ்ட்ரக் இருந்தாலும் ப்ளாக்கேஜஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணுங்கள். அன்றைக்கி ஃபுல் மூன் டே ப்ரேயரில் கூட கலந்துக்கோங்க, அதுக்கான பிளஸ்ஸிங்கை வாங்குங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து நம்ம குரூப்பாக பண்ண போகிறோம். ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது அதோட பவர் வேறு மாதிரி வேலை செய்யும். அதுவும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான டிவைன் பவர் நிறைஞ்சிருக்க நாளில் செய்கிறீங்க. உங்கள் பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும் கைஸ். அது மட்டும் இல்லை, ஃபுட் டொனேஷனுக்காக நீங்கள் சில விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கள்ல. ஸோ அந்த நல்ல நாளில் நீங்கள் ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது, அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்யும் பொழுது அது பிளஸ்ஸிங்ஸ் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சரியா? எப்படியெல்லாம் நான் பார்த்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேயில் இவ்வளோ விஷயம் இருக்கும்போது நீங்கள் உங்கள் கையால் ஒரு விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ண வச்சு, வாங்க வச்சு, அதை கொடுக்க வச்சு, அதில் ஒரு பிளஸ்ஸிங்கை எடுத்து அங்கே கூட்டு பிரார்த்தனையும் பண்ணி உங்களோட கர்மாவை கரைக்கிறதுக்கு நான் இத்தனை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து என்னென்னா இது மாதிரி நிறைய சொல்கிறாங்க, பண்ணுறோம், என்ன நடக்குது? அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு நடந்துருச்சுனாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நடக்கலைன்னா ஏன் நடக்கலைன்னு கேளுங்க. உங்கள் பிளாக்கேஜஸ் எங்கேயோ இருக்குது, அந்த பிளாக்கேஜஸை உடச்சி நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். சும்மா போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு கையில் கொண்டு வந்தது. அங்கே ஓப்பன் ஆகிடுச்சு, அங்கே பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணால் தானே உங்களுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அந்த எனர்ஜி வரும். கதவை ஃபுல்லாக உங்களோட டார்க் எனர்ஜி வச்சு உங்களோட அந்த என்ன சொல்கிறது, நம்பிக்கையற்ற மனநிலையில், விரக்தியான மனநிலையில் இருக்கும் போது எப்படி உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ளே அப்படியே அழுது வடிஞ்சிக்கிட்டு வீட்டில் குப்பையாக போட்டு வச்சுட்டு அந்த டைமில் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வீட்டுக்கு வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொன்னால் வருவாங்களா வீட்டுக்குள்ளே? சொல்லுங்கள். இல்லை அந்த நேரத்தில் டிவைன் பவர் ஒரு நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி, ஓகேவா? விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வீட்டுக்கு எப்படி வச்சுருப்பீங்க? வீட்டை நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி கிடிச்சு, அதே மாதிரி பூஜை ரூமை க்ளீன் பண்ணி பூவெல்லாம் போட்டு அவருக்கு தேவையான அந்த பக்ஷணங்கள்லாம் செஞ்சு அதெல்லாம் அவருக்கு நிவேத்தியம்லாம் செஞ்சு ஆவாகனம் பண்ணால் தானே அவர் அங்கே வருவார். எல்லாத்தையும் அன்றைக்கி யாரும் நீங்கள் வந்து வீட்டையும் க்ளீன் பண்ணல, யாரும் வந்து ரெஃப்ரெஷும் பண்ணல, அப்படியே தூங்கி எழுந்து உட்காந்துன்னு இருக்கீங்க. அப்போ விநாயகர் வந்து அங்கே உட்காந்துருவாரா? லாஜிக் புரியுதா? இப்போயாவது நான் எங்கே உங்களோட அந்த அறியாமையினால தான் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண வேண்டிய இடத்துல சரி பண்ணாமல் நீங்கள் வெளியில் நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்காது. இறைவன் வருவார், ஆனால் இந்த வீடு அடைக்கப்பட்டிருக்கு, இந்த வீட்டில் வந்து நம்மளை கூப்பிடலன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு எங்கே கூப்பிட்றாங்களோ அந்த வீட்டுக்கு போயிடுவார். புரியுதா? அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டும். நீங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்கீங்க, வீட்டில் எந்த செலிப்ரேஷனும் எதுவுமே தெரில, வீட்டில் ஒரு லைட்டு கூட போடாமல் வீட்டை வந்து நல்லா லாக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க. அந்த வீட்டு பக்கம் வராங்க, இந்த வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரியே தெரில, ஆனால் கூப்பிட்டாங்களே ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம எப்படி இங்கே போகிறது? சரி வா பக்கம் வேறு எங்கேயா நம்ம அட்ரஸ் மாதிரி வந்துட்டுருக்கோம் சொல்லிட்டு திரும்பி போயிடுவாங்க. அந்த வேலையை தான் நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிளைண்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. இதே மாதிரி காலம் ஃபுல்லாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கரெக்டான வழியை தேர்ந்தெடுங்க. கரெக்டாக உங்களுக்குள்ளே இருக்க அந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் இந்த ஃபஸ்ட்டு கார்ட்லேயே அதுதான் சொன்னார். ஃபஸ்ட்டு இங்கே உங்களுக்கு வந்தது பார்த்தீங்களா, 3 கார்டு வந்ததுலே, அதிலே உங்களுக்கு கைடன்ஸ் அதுதான். ரிலீஸ் யுவர் எக்ஸ் நெகட்டிவான சிச்சுவேஷன், நெகட்டிவான பர்சன் ரிலீஸ் பண்ணுங்கன்னா அவங்கள கொண்டு போய் இது பண்ணுறதில்ல, அவங்க மேலே இருக்க அந்த வருத்தத்தை அது எப்படி எங்களுக்கு போக்குறது தெரியல. அது ஆழ்மன பதிவாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ வந்து அறிவாளி செல்லங்கள்லாம் கிடையாது. அறிவாளி செல்லங்கள்னால் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு வர்றது. அப்படிப்பட்ட ஞானிகளாக இருந்தால் உங்களுக்கு இந்த அட்வைஸே தேவையில்லையா? என்ன சொல்கிறது? ரிலீஸ் பண்ணுங்கன்னா உடனே ரிலீஸ் ஆகிடுது அந்த எண்ணங்கள். இல்லையேம்மா, நாங்கள் அடிக்கடி அதுதான் நினச்சிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் நினைக்கலனா கூட அது தானாக வருது. நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட தானாக வருது. நடந்துகிட்டு இருந்தாலும் வருது, தூங்கினாலும் வருது. தூங்கும் போது தான் இன்னும் அதிகமாக வருது. நாங்கள் கூப்பிடல அந்த எண்ணத்தை, ஆனால் அது வருது. ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்கீங்க. அது அடிக்கடி நீங்கள் உங்கள் எண்ணங்கள் வர வர அது ஆழமாக பதிஞ்சு உங்களோட ஆழ்மனது ரெக்கார்டாக ஆகுது. அதைத்தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன தான் போர்ட்டல் ஓப்பன் ஆகி உட்காந்துருந்தாலும், கடவுள் வந்து உங்கள் பக்கத்தில் எதிர்க்க நின்னாலும், இவர் கடவுளா, இவர் ஜீசஸா, இவர் என்னோடய கனகம்பட்டி அப்பாவா, இவர் யாரோ பைத்தியக்காரன் அப்படின்னுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே ஹேமாவா ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக, உங்களுக்கு குருவாக இங்கே வந்து இவ்வளோ ஸ்பீச் இவ்வளோ கிளியராக உங்களுக்கு பாயிண்டாக எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க. பட் இவங்கக்கிட்ட எத்தனை பேருக்கு இந்த அனுபவ புரிதல் இருக்குது? அப்படியே ஜாலியாக டேரோட் பார்த்தோமா, இதை சொல்கிறாங்களா, ஓகே நல்லது நடக்குன்றாங்களா, அது கேட்கும்போது காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது.
ஓகே, நடக்கணும்னு நினச்சிட்டே போகிறீங்க. நடந்துச்சுன்னா நல்லது, நடக்கலைன்னா தானே எத்தனை பேர் வந்து வருஷக்கணக்காக பார்க்குறீங்க டேரோட்டு, கரெக்டாக? சரி, எனியோ கைஸ், உங்களுக்கு நிறைய நல்ல பிளெஸிங்ஸ்லாம் கொடுக்குறாரு, வாங்கிடுறது. நீங்கள் ரெடியாக இருங்க. ரிலீஸ் யுவர் என்ன சொல்கிறது, ஆழ்மன பதிவுகள். ஓகே, அதை எப்படி மேடம் ரிலீஸ் பண்ணுறது? தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க, சொல்லித்தரேன். நான் ரெடி, நீங்கள் ரெடியா? வாங்க, நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் தான் இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படிச்சுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து ரீயூனியன் அண்ட் இதோட இந்த கான்செப்ட் இன்றைக்கி நம்ம எடுத்த ப்ரிடிக்ஷனில் இது தான் வருது. சில பேர் மேரேஜுக்காக, சில பேர் திருமணத்துக்காக அந்த விஷயங்களில் லேகிங் இருக்குது. அது வந்து செகண்ட் மேரேஜாக கூட இருக்கும். மோஸ்ட் ஆஃப் செகண்ட் மேரேஜாக தெரியுது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களோட ஏஜ்லாம் பார்த்திங்கன்னா 35 40 கிராஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஏன்னா இது கலெக்டிவில் வருது. ஒரு சிலர் வந்து பிலோ 30 இருப்பீங்க. அதெல்லாம் 25% தான் எனக்கு ரெசனேட் ஆகுது. 75% நம்ம சேனல் பார்க்குறவங்க அபவ் 40 45 35 கிராஸ் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே தான் இருப்பீங்க. இது சில ஃபீமேல் எனர்ஜிக்கும் சொன்னேன், மெயில் எனர்ஜிக்கும் சொன்னேன். அது மாதிரி நிறைய பேர் நிறைய சிச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க. எல்லாத்துக்குமான அந்த இது வந்துச்சு கலெக்டிவில். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, சரியா? அதுக்கு புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு. இந்த போர்ட்டலோட அற்புதமான அந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் ஈர்க்கணும். நல்ல சக்ஸஸ், நல்ல லைஃப்பை நீங்கள் வந்து லீட் பண்ணணும். குடும்ப ஒற்றுமை ஆகணும். உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை நீங்கள் கண்டடையணும். அவங்களோட இணக்கமாக வாழணும். அதுக்கு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். காட் பிளெஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். இந்த ஒயிட் ஃபெதர் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாமா? நீங்கள் எந்த ஏஞ்சலை ப்ரே பண்ணுறீங்களோ அந்த ஏஞ்சலை கமெண்ட்டில் சொல்லுங்கள், தேங்க் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பதிவிட்டு வாங்க. ஒரு சின்ன லைக் கொடுங்க. முருகரை வழிபாடு பண்ணாலும் சரி, நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணுறீங்கனாலும் சரி, யாரை நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ, உங்கள் குலதெய்வம், காவல் தெய்வங்கள், கருப்பசாமி, ஐயனார், இந்த மாதிரி எந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க, கிராட்டிடியூட் பண்ணுங்கோ. பைல் 1க்கு ரொம்ப 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 சூப்பராக வந்ததுப்பா. நான் 3 கார்டு எடுத்து தான் சொல்லணும்னு வந்தேன். நான் முடிக்கிறப்ப அது பாட்டுக்கு அடுத்தடுத்து இத்தனை பேர் பார்க்குறீங்க, இத்தனை சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இவ்வளோ எதிர்பார்ப்புகள் டிவைன் கிட்டே உங்களுக்கு இருக்குது. அதனால் என்னை பார்க்க வைக்கிறாங்க, சொல்ல வைக்கிறாங்க. ஓகே, நல்லது நடக்கணும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சின்ன லைக் கொடுத்துருவாங்க. கமெண்ட்டில் வந்து ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வங்கள் யாரை வணங்குறீங்களோ தேங்க் பண்ணுங்கள். செல்லங்களே செல்லங்களே செல்லங்களே. ஓ எஸ் 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 ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து இப்போது ஒரு கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு இது இருக்குது உங்களுக்கு. ஆனால் ஏஞ்சல் வந்து உங்களை அந்த ட்ராப்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை ரெடி பண்ணியும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நீங்களாக நினச்சிக்கிறீங்க நான் ட்ராப்பில் இருக்கேன், நான் வந்து இந்த ஸ்ட்ரகிளில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவில். ஒரு குட்டி யானையை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் பாகன் என்ன பண்ணுறாரு, ஒரு சங்கிலி போட்டு, அது குட்டியாக இருக்குது, அதனால் அந்த பெரிய அந்த இதிலேருந்து அதால் வெளியே வர முடியாது, அந்த சங்கிலியை விட்டு வெளியே வர முடியாது. இதுவே நாளாயிடுச்சு, பல வருஷங்கள் ஆயிடுச்சு, ஆனால் அது அந்த இடத்துலேயே இருக்கும். அது வளர்ந்துருச்சு, அதுக்கு வந்து அதோட பவர் என்னன்னு தெரில. அது ஏற்கனவே ஒரு வாட்டி முயற்சி பண்ணியிருக்கோம், அந்த சங்கிலியிலேருந்து வெளியில் வர முடியாது இல்லையா? ஸோ நம்ம வந்தோம்னா பாகன் அடிப்பார், இல்லைனா அந்த சங்கிலியிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது, அது ரொம்ப பவராக இருக்குதுன்னு அது அப்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அதே நினச்சிக்கிட்டு அது பெருசானதுக்கப்புறம் அது பலம் தெரியாமல் பாகன் கொண்டு போய் சங்கிலியில் காலை கட்டினாருன்னா கம்மன் நீங்கள் நின்றுருக்கும். அப்படி தான் நீங்கள் நின்றுருக்கீங்க. உங்களுக்கு இறைவன் பலம் கொடுத்துருக்குறாரு, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, கதவுகளை திறந்து வச்சாச்சு. ஆனால் நீங்கள் வெளியே வர மாட்டேறீங்க. நீங்கள் வெளியில் வரணும். வெளியில் வந்து உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறீங்க, பொறுப்பை வந்து தட்டி கழிக்கிறீங்க. இதெல்லாம் என்னால் செஞ்சிட முடியுமா? செய்யுங்க, தைரியமாக போல்டாக எடுத்து செய்யுங்க. ரொம்ப கோழையாக இருக்கீங்க. சில ஃபீமேல் எனர்ஜி கோழைத்தனத்தில் இருந்தேன்னு நீங்கள் அப்புறம் உங்களை வந்து எல்லாரும் வந்து ஏறி மிதிச்சுட்டு தான் போவாங்க. கோழைத்தனத்துலேருந்து வெளில வாங்க, போல்டாக முடிவெடுங்க.
அதுதான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரே வழி. உங்களுக்கு கதவுகள் இறைவன் வந்து வழி கொடுத்துட்டாரு. நீ வந்து உள்ளே வராமல் நீ வெளியே நின்றுட்டு இருந்தா, ஐயோ என்னை சுற்றி இவங்க இதை பண்ணுருவாங்க, அதை பண்ணுறவாங்க, இப்படி பண்ணுறாங்க. தைரியத்தை வரவழைங்க. தைரியம் இல்லாமல் இருக்கீங்க. எஸ், இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க ரொம்ப தைரியம், எப்படி சொல்கிறது, இதை சொல்லிட்டேன் நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு உரிமையெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஏன் செல்லங்களே எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட. அது தப்புன்னா சொல்லுங்கள். நான் வேணா அமைதியாக எப்போவுமே பேசுகிறேன். என்ன சொல்கிறது, இதில் இருக்கிறத அப்படியே ரீட் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு அப்படி பேச வரல. எனக்கு வந்து எமோஷ்னலோடு அவங்களோட பேசுகிறது தான் எனக்கு கனெக்ட் ஆகுது செல்லங்களே. என்னோடய ஹேபிட் இது. என்னோடய டிவைன் பாத் சேனல் என்னோடய சோல் கனெக்ஷன் நீங்கள்லாம், ஓகேவா? என்னோடய சோல் சில்ட்ரன்ஸ். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதுக்கு எப்படி ரெமெடி கொடுக்கணும், எப்படி வந்து உங்களை இதிலேருந்து வெளில கொண்டு வரத்துக்கு நான் எப்படி பேசினா உங்களுக்கு சரியாக இருக்கும். எனக்கு தானாக வருது, நானாக எதுவும் பண்ணலை. அந்த எமோஷன் அது நேச்சுரல். அதனால தான் டிவைன் என்னை இப்படி கொண்டு வந்து இப்படி சேர்த்து வச்சுருக்குறது, புரியுதா? அதனால் என்ன கோவமாக பேசுகிறாங்க குரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆஸ் அ குருவாக தான் நான் உங்களை அந்த உரிமை இருக்குது எனக்கு என் செல்லங்கள்கிட்ட, ஓகே? ஸோ அதனால் இந்த கோலத்தனத்திலேருந்து தைரியத்தை வர வச்சு வெளில வாங்க. குடும்ப ஒற்றுமை, அதாவது கணவன் மனைவி பிரச்சனையில் சில பேர் இருப்பீங்க. சில பேர் வந்து குழந்தைகள்கிட்டையும் உங்கள்கிட்டையும் கூட ஒரு கிளாஷ் இருக்கலாம். சில பேர் வந்து நீங்கள் மெயில் பார்க்குறீங்க. இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது ஃபீமேலுக்கு சொல்லியிருந்தேன், இப்போ மேலுக்கு சொல்கிறேன். நீங்கள் அன்பானவங்களாக தான் இருக்கீங்க, ரொம்ப கைண்டாக தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் குழந்தைகளோ உங்கள் மனைவியோ உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு அன்பாக இல்லைங்கிறது உங்களுக்கு பெரிய ஆதங்கம். ஆமாவா இல்லையா? சில பேர் பிரேக்கில் இருக்கீங்க. சில பேர் நீங்கள் வந்து இந்த மெயில் எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் இல்லை நீங்களாக வந்து நான் இந்த ஸ்டெப்பை பண்ணால் இவங்க இதை பண்ணிவிடுவாங்க, இவங்க இதை சொல்லிவிடுவாங்க அப்படின்னு யாரோ உங்களை அழுத்துறாங்களா? அதுலேருந்து முதல்ல வெளில வாங்க. தைரியம் வச்சுங்க. அன்பானவங்க தான், ஆனால் கோழையாக இருக்கக்கூடாது செல்லங்களே. நீங்களாம் நான் சொன்னேன்ல, நீங்கள்லாம் வந்து 40-45 கிராஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இவ்வளோ ஏஜ் ஆச்சு, ஆனால் தைரியம் எங்கே இருக்குது? ஒரு விஷயம், ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 வயசுலேயே வந்து பிள்ளைங்களுக்கு 10th படிக்கிற வரைக்கும் தான் பேரண்ட்ஸோட சப்போர்ட். அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் அவங்களே தான் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவங்களோட மற்ற தேவைகளுக்கெல்லாம் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணி அவங்க ஓனாக வந்து ஸ்டெப் எடுக்கணும். அப்போ தான் அந்த வாழ்வியல் புரியும் அவங்களுக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுக்கணும், முடிவு எடுக்கணும். அப்போ தான் நல்லது கெட்டதை அவங்க உணர்வாங்க. நம்ம ஊரில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, பேரம்பேத்தி எடுக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ டிபெண்ட்டாகவே தான் நீங்கள் இருப்பீங்க. டிபெண்ட்டாகவே தான், அது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்குறது, பர்மிஷன் கேட்டுட்ருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழலை. அவங்க என்ன எண்ணங்கள் திணிக்கிறாங்களோ உங்கள் மேலே, அவங்க வாழ்க்கையை நீங்கள் வாழறீங்க. நீங்கள் ஒரு முடிவெடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை தைரியமாக செய்கிறீங்களா, அது ப்ளஸ் வந்தாலும் மைனஸ் வந்தாலும் ஏற்றுக்கோங்க. அடுத்தது அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை கற்றுக்கிட்டு அடுத்தது வந்து அந்த மிஸ்டேக் ஏற்படாமல் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சக்ஸஸை கொண்டு போங்க. அதை ஒரு படிக்கெல்லாம் மாற்றுங்க. இதுதான் நீங்கள் பண்ணணும். எஸ், நீங்கள் எதிர்பார்க்குறது ரீயூனியன் எதிர்பார்க்குறீங்க. உங்கள் நபர்கிட்டேருந்து, உங்கள் ஃபீமேல் எனர்ஜிக்கிட்டேருந்து ஒரு ரீயூனியன் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட இதுவாக இருக்கும். சீக்கிரமே அதுக்கான ரீயூனியன்லாம் ஏற்பட போகுது. இந்த போர்ட்டல் வந்து அற்புதமான ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஆனால் அந்த பவரை எடுக்கிறதுக்கு உங்களை தகுதி உடையவங்களாக மாற்றிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். அதுக்கு தான் இந்த வீடியோட பிகினிங்லேயே அத்தனை விஷயத்த சொன்னேன். சில பேருக்கு இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொஞ்சம் சொல்கிறது வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகலாம். நான் பேசுகிறது வந்து பொறுமையாக நிதானமாக அப்படி தான் நான் பேசுவேன். அந்த படப்பட டகடன்னு சொல்லிவிட்டு அப்படி போகிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொன்னால் தான் எனக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம சொல்லிட்டோமா அப்படிங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் லென்த் ஆனாலும் அது அவ்வளோலாம் டைம் பொறுமை இல்லாதவங்க நம்ம சேனலை பார்க்கவே வேணாம். அவ்வளோ பொறுமை இல்லை. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விடியலை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த காலில் வாங்கி அந்த காலில் விட்டு போகிறதுக்கு அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது, டிவைனும் எதுவும் பண்ண முடியாது. இஷ்டம் இல்லைன்னா பார்க்கவே வேணாம். யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல், ஒரு கைடன்ஸ் கிடைக்குது, டிவைன் நம்மளோட அலைவாக இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்கள் கூட நீங்கள் வணங்குற அந்த இஷ்ட தெய்வங்கள் உங்கள் கூட அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க. அதனால தான் நமக்கு சேனல் உங்கள் கண்ணில் படுது. இந்த துயரத்துலேருந்து என் செல்லங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? கேட்க மட்டும் கேட்குறீங்கல்ல, அழுகுறீங்கல்ல உள்ளே உட்காந்துக்கிட்டு, யார்கிட்டையும் வெளியே எமோஷ்னலை காமிக்காமல். சில மெயில் எனர்ஜி கூட அப்படி தான் பண்ணுறீங்க.
தெரியுது, எனக்கு இன்ட்யூஷன் வருது, அதனால சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோ வருத்தப்படுறீங்கல்ல, அப்போ டிவைன் கொடுக்குற விஷயத்தை நம்பிக்கை, அதாவது இதெல்லாம் ஒரு சாத்தியமாயிடுமா, இதெல்லாம் நம்பிக்கை, இதெல்லாம் வந்து டிவைன் எப்படி பண்ணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் மேஜிக் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு அந்த சாட்சியம் கொடுக்குறாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு லேகிங்கில் என்னெல்லாம் நீங்கள் கஷ்டம் மாட்டிகிட்டு இருக்கீங்களோ அதிலேருந்து வெளில வந்து உங்களுக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களை இந்த கஷ்டத்துலேருந்தும் இந்த பலகீனத்திலிருந்தும் உங்களை விடுவிச்சு உங்களை வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பர்சனாக மாற்றுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. கம்யூனிகேஷன் இருக்குது. ஒரு சிலர் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த பைல்ட்டை சூஸ் பண்ண செல்லங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்கியிருக்கீங்க. சில பேர் குடும்ப ஒற்றுமை, உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள் ரீயூனியன் ஆகுமா? அதே மாதிரி குழந்தைகளோட வளர்ந்த பிள்ளைங்களாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு 50-55 கிராஸ் பண்ணி 60 வயசில் இருக்கலாம் சில மெயில் எனர்ஜி, அதை கூட கிராஸ் பண்ணியிருக்கலாம் சில பேர். ஸோ உங்கள் பிள்ளைங்களால் உங்களுக்கு ஒரு இணக்கம், அவங்ககிட்டேருந்து ஒரு சப்போர்ட், அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இப்போ சொல்கிறது வந்து சில ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இருக்கும். எதையுமே வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஃபோக்கஸிங்காக அடித்து நிமித்துவீங்க. இதெல்லாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கின வலி. என்னங்க மேடம் இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லுது ஃபீமேல் எனர்ஜிக்கு மெயில் எனர்ஜிக்கு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஃபீமேல் எனர்ஜி, இந்த ஃபீமேல் எனர்ஜி என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? அவங்க வாழ்க்கையில் பட்ட வலிகள் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப எப்படின்னா ஸ்ட்ராங் பர்சனாக அவங்கள இது பண்ணிக்கிட்டாங்க, டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இந்த ஃபீமேல் எனர்ஜி இருப்பாங்க. ஹை பிரிஸ்டஸ் குவாலிட்டியில் இருக்காங்க. இவங்க வந்து இவ்வளோ திடமான நம்பிக்கையோடு இவ்வளோ ஒரு எப்படி ஒரு பேஷனட்டாக ஒர்க் பண்ணுறது, ஒரு வேலையை ஒரு கான்ஃபிடெண்ட்டாக செய்கிறது. இப்போ ஒரு 10 பேருக்கு இப்போ அவங்கக்கிட்ட ஒரு ஒர்க்கு கொடுக்கும்போது 10 பேர் ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்களோட அந்த ஜாப் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க. அந்த 10ல் இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி அவங்க ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் அந்த கூட்டத்திலே இவங்க தனித்துவமாக தெரிவாங்க. அப்படி ஒரு பிரைட்னஸ், அப்படி ஒரு குவாலிட்டிஸ் அப்படி இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட இருக்க சில விஷயங்களும் இவங்களுக்கு நல்ல அந்த இன்ட்யூட்டிவ் பவர் நல்லாயிருக்கும். ஸ்பிரிச்சுவலில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. ஆனால் கொஞ்ச நாளாக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். ஓகேவா? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் சொல்லிவிட்டு ரொம்ப ட்ரபிள். டோன்ட் கிவ் அப். ஏதோ தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அந்த விஷயத்தை வந்து தளர்ந்துடாதீங்க. உங்கள் ஏஞ்சல் கிட்ட கேளுங்க, ஹெல்ப் கேளுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்து இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் மாறும். உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கணும், உங்களை ஹீல் பண்ணிக்கணும் செல்லங்களே. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த சோல் வந்ததுக்கான காரணம் டிவைன். இந்த சோலை நான் எந்த பர்பஸ்க்காக இங்கே பூமிக்கு கொண்டு வந்தனோ, ஆனால் அந்த சோல் அதை விட்டுட்டு வேறு எதையோ தேடிக்கிட்டு அது எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கான சோல் பர்பஸ் என்ன? ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது இந்த போர்ட்டலில். அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணி வெளியில் வாங்க. ஜர்க்லிங் இருக்குது உங்களுக்கு, ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்குது. அது வந்து எப்படின்னா உங்களோட வேலை, ஃபைனான்ஸு, இது எல்லாத்துலேயுமே ஜர்க்லிங் இருக்குது. டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப லேகிங். ஒரு ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லைனா அந்த வேலையை சூஸ் பண்ணலாமா வேணாமா, இந்த வேலைக்கு போனால் இந்த வேலை நமக்கு இப்போ இருக்கிற வேலை மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அதாவது தைரியமான அந்த ஒரு வீக்னஸ் இருக்குது உங்களுக்கு, ஒரு தைரியமான அந்த இது இருக்குல்ல. எஸ், அது தான் அடுத்த கார்ட்லேயே அதான் சொல்கிறார். டிசிஷன் மேக்கிங்கில் லேக் பண்ணுறீங்க. நீங்கள் ஏதாவது இப்போது உங்களை சுற்றி என்ன மாதிரி சுச்சுவேஷன் ஓடிட்டுருக்கு அதை பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு என்ன வேணும்,
நீங்கள் எதை வந்து ஒரு நம்புறீங்களோ அதில் வந்து ஒரு உறுதித்தன்மையோடு இருங்க. அந்த உறுதித்தன்மையற்ற நிலையில் இருக்கீங்க. அதனால தான் இந்த கார்ட்லேயே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு என்னோட இப்படியுமா அப்படியுமா ஒரு முடிவு எடுக்கிறது தெரியாமல் ஒரு டூயலாக இருக்கீங்க. அந்த டூயல் தன்மை வேணாம். அதே மாதிரி சில பேர் வந்து ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்தில் இருந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா எமோஷ்னல் லாக்லலாம் எடுக்கக்கூடாது. கரெக்டாக எது சரியோ இருக்கோ அதை மட்டும்தான் சூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஒரு இது முடிவு சொல்லணும். இப்போ ஒரு குடும்ப தலைவராக இருக்கீங்க, இல்லை ஒரு குடும்ப தலைவியாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஒரு ஹெட்டாக இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் ஹெட்டாக இருக்கீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கீங்க, அங்கே ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது. அந்த இஷ்யூ வந்து கரெக்டாக இதுதான் தீர்வு. உங்களுக்கு சாதகமாக, அதாவது ஒரு சார்பு மக்களுக்கு சாதகமாக ஆன்சர் கொடுக்கறது அப்படியெல்லாம் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். எது நல்லதோ அதில் ஸ்டாண்டாக இருங்க, அதில் ஸ்டாண்டப் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த சுச்சுவேஷன் ஆராயுங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா, பிலீவ் பண்ணிங்கன்னா அதில் உறுதியாக இருங்க. அதுதான் உங்களை வந்து அந்த இடத்துல ஒரு வெற்றியாளனாக மாற்றும், அடுத்த கட்டத்தை நோக்கி கூட்டிகிட்டு போகும். எஸ், இதை பண்ணிவிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே தரும். அதுதான் அடுத்த கார்ட்லேயே வருது. சில பேர் வந்து உங்களோட ஃபேமிலினா கணவன் மனைவி இல்லைனா லவ்வர்ஸாக இருப்பீங்க, பிரேக் ஆகிருக்கு. அந்த பிரேக்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒரு நியூ லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். சரியா? அந்த பர்சன் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அன்பு, அந்த ஒரு மாடல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. பட் உங்ககிட்ட வந்து அந்த பாஸ்ட் பர்சனை பற்றியும் அந்த பாஸ்ட் லைஃப் பற்றின அந்த விஷயங்களை நீங்கள் மறக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. ஸோ நீங்கள் வந்து 1 or 2 கிட்ஸ் கூட உங்களுக்கு இருக்கும். இந்த பர்சன் வந்து இப்போ நான் சொல்கிற இந்த சுச்சுவேஷனில் இருக்க 1 or 2 கிட்ஸ் வச்சுருப்பீங்க. ஒரு சில மக்கள் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது கைஸ். அது வந்து நீங்கள் படிப்புக்காக ட்ரை பண்ணுற விஷயம், ஜாபுக்காக ட்ரை பண்ணுற விஷயம், இந்த போர்ட்டலில் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள், கதவுகள் திறக்கப்படுகிறது. ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, அபேண்டன்ஸ், அப்புறம் அந்த திருமணம், குழந்தை பாக்கியம். சில பேருக்கு அந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க பைல் 2 சூஸ் பண்ணி பார்க்குறீங்க. சில பேருக்கு வந்து இப்போ பண்ணிகிட்ருக்க வேலையை விட்டுட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாமா, எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அதில் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இப்போ இருக்கிற இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. பேஷனேட்டான ஒரு ஜாபோ இல்லைனா படிப்போ நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. ஒரு சிலர் அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாலும் திடீர் அபேண்டன்ஸ், அதில் ஒரு முன்னேற்றம், அந்த படிப்பில் ஒரு முன்னேற்றம், அதில் ஒரு சக்ஸஸ். ஏதாவது எக்ஸாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. சில பேர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்த விட்டோ இல்லைனா அந்த ஜாபை விட்டோ, இல்லை அந்த நீங்கள் இருக்கிற அந்த பொசிஷன்லேருந்து வெளில வரீங்க. ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, சில உறவுகளுக்காக கூட மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. எஸ், நீங்கள் வந்து ஹார்ட் பிரேக்கில் சில பேர் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து வெளில வந்துட்டு உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ், ஒரு செகண்ட் லைஃப்காக ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. எப்போ அதோட க்ரோத் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி. நீங்கள் வந்தது கரெக்ட் தான். நீங்கள் அங்கேயே இருந்திருந்தீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் வெளில வந்தது கரெக்டு தான். ஃபார்வர்டாக போங்க. உங்களை எல்லா விதத்திலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. சன்கார்டு வந்திருக்காரு. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? இது நீங்கள் வேலை, ரிலேஷன்ஷிப், எதுக்காக நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்களோ, என்ன கேட்டுட்ருக்கீங்களோ அத்தனையும் கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார். வாங்கிக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா மக்களே? கொடுக்க ரெடியாக இருக்கார் டிவைன். ஓகே, ஏஞ்சல் வந்துட்டாங்க, சன்கார்டு வந்துட்டார். நீங்கள் முருகரை ப்ரே பண்ணியிருக்கலாம், இல்லைனா மைக்கேல் ஏஞ்சல், இல்லைன்னா அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டோட பவரெல்லாம் இருக்குது உங்களுக்கு. கிராட்டிடியூட் பண்ணுவீங்களாம். கண்ணுங்களா, கிராட்டிடியூட் பண்ணுங்கடி செல்லங்களே. உங்களுக்கு இந்த போர்ட்டல் அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்குது. உங்கள் பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுறதுக்கு வழிகளையும் வந்து டிவைன் பாத் மூலம் சொல்லிட்டாங்க. உங்களை நீங்கள் எப்படி வந்து இந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிளஸ்ஸிங்ஸ்லாம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிவிடும்.
ஓகே, புரிஞ்சிச்சா? சரி, இந்த பைல் 2 ரொம்ப 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 சூப்பராக வந்தது. டிவைனுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ஃபுல் மூன் டே அப்போது மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன், ஹீலிங் ப்ராசஸ் தெரிஞ்சவங்க ஹீலிங் ப்ராசஸ், இதெல்லாம் தெரியலன்னா டிவைன் பாத்தில் அன்றைக்கி ஃபுல் மூன் டே ப்ரேயர் இருக்குது, அதில் கலந்துக்கோங்க. அது ஃபுட் டொனேஷனுக்கு மட்டும் உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரேயரில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே திறக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக கூட அது அமையும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஒன்று உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணி ஃபுல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அது மாதிரி காரிய தடைகள் இருக்குது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், உங்களோட ஆழ்மன பதிவுகள், பாஸ்ட் ரெக்கார்டு மறக்க முடியல, எப்போவுமே அதே நினப்பில் இருக்குது, அது ஹீல் ஆக மாட்டேங்குதுனாலும் அதை சரி பண்ணுறதுக்கான எல்லா வித்தையும் எல்லா ரகசியங்களையும் ஓகேவா உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸில் வச்சுருக்கேன். கர்மா கிளான்சிங் இருக்குது, அந்த கிளாஸை கற்றுக்கோங்க. அன்றைக்கி அந்த பண்ணும்போது பிளாக்கேஜஸ் பொடி பொடியாகும், டக்கு டக்கு டக்குன்னு உடையும். ஓகேவா? உங்களுக்கான நல்ல விஷயங்களை ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ குருச்சரணம்.